கூட என்ன செய்தி கொடுக்க போறாருன்னா, தலைப்பு பலிபீடத்தின் அக்கினி. பலிபீடத்தின் அக்கினி. லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தலைப்பு பலிபீடத்தின் அக்கினி. லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகனபலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகனபலியானது முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். 12வது வசனம், பலிபீடத்தின் மேலிருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. கர்த்தர் சீனாய் மலையில, அந்த சீனாய் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்து நிப்பாட்டின உடனே மோசேய சீனாய் மலையில உச்சையில கொண்டு போய் வச்சு தனக்கு தான் வாசம் பண்ண வேண்டிய ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி கட்டணும், அதோட அளவு என்ன, அதில் உள்ள பொருட்கள் என்ன, அதன் காரியங்கள் என்ன, எல்லாவற்றையும் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, அங்க நீ ஒரு பலிபீடமும் வைக்கணும். அந்த பலிபீடத்தில் உள்ள அக்கினி எப்பொழுதும் அணையாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த காரியங்கள் எல்லாமே நான் கர்த்தரை பார்க்கும்போது ஒரு ஆராதனை, ஆராதனை செய்வது என்பது கர்த்தர் நியமித்த வண்ணமாக இருக்கணும். அதுதான் அவருக்கு பிரியம். அதைத்தான் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். பார்வோன்ட்ட போய் மோசே சொல்றாரு, கர்த்தருக்கு ஆராதனை பண்ண என் ஜனங்களை போக விடு என்று கர்த்தர் சொல்லுகிறாருன்னு. ஆனா வனாந்தரத்தில் வந்த அந்த ஜனங்கள் ஆராதனைன்ற பேர்ல அவங்க எங்கேயாச்சும் பாட்டு பாடினாங்களா? இல்ல, அங்க வேற விஷயம் நடந்தது. அந்த விஷயங்கள்ல ஒன்னையும் அவருக்கு நாம செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் எழுதி கொடுத்து, நீ என்னை இப்படிதான் துதிக்கணும், நீ என்னை இப்படிதான் ஆராதிக்கணும், நீ எனக்கு இப்படிதான் பலி கொடுக்கணும், நீ எனக்கு இப்படிதான் காணிக்க கொடுக்கணும், நீ எனக்கு இப்படிதான் ஊழியம் செய்யணும், நீ எழுதி வச்சதை மீறி நாம எதுவுமே செய்யக்கூடாது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உலகம் மாறிடுச்சு. இன்னைக்கு நம்ம பெரிய லெவலுக்கு போயிட்டோம். உலகத்துல சயின்டிபிக்கா மாறிடுச்சு. எது வேணாலும் மாறலாம், எத்தனை ஆயிரம் வருஷம் வேணாலும் மாறலாம். இது என்னைக்குமே மாறாது. காலங்காலமாக இதுல உள்ள வார்த்தைகளை நிறைவேற்றுவது மாத்திரம்தான் நம்மளுடைய கடமை. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் மாடர்ன் ஆயிட்டாங்க அப்படின்றதுக்காக மாடர்ன் ஆராதனை பண்றதெல்லாம் கூடாது, ஆடக்கூடாது, ஓடக்கூடாது. கர்த்தரை பரிசுத்தமா ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும்னு வேதத்துல சொல்லி இருக்குன்னா அதன் பிரகாரம் தொழுது கொள்ளணும். அல்லேலூயா. சரி, இந்த இடத்துல கர்த்தர் சொல்றார், பலிபீடத்தில் உள்ள அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒண்ணு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, தேவாலயம் எங்க இருக்கோ அங்கதான் பலிபீடம் இருக்கும். பலிபீடம் எங்க இருக்கோ அங்கதான் தேவாலயம் இருக்கும். பலிபீடம் இல்லாம இருக்கிற தேவாலயம் ஒண்ணுமே இல்லை. தேவாலயம் மட்டும் இருந்து பலிபீடம் இருந்தா அதுவும் ஒண்ணுமே இல்லை. தேவாலயமும் பலிபீடமும் இருந்து தேவாலயத்துல தேவனுடைய மகிமை இல்லைன்னா அதுவும் ஒண்ணும் இல்லை. தேவனுடைய மகிமை இருந்து தேவாலயமும் இருந்து பலிபீடமும் இருந்து பலிபீடத்துல அக்கினி எரியலைன்னா ஒண்ணும் இல்லை. பலிபீடத்துல அக்கினி எரிஞ்சு பலிபீடம் இருந்து தேவாலயம் இருந்து தேவனுடைய மகிமை இருந்து பலிபீடத்து மேல பலி இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் அதைத்தான் சொல்றார், பலிபீடத்துல அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கணும். எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேணும் அப்படின்னா சும்மா எரியறது இல்லை, அது மேல பலி இருக்கணும். அதைத்தான் பலியை கொடுத்த உடனே தான் அந்த மகிமையில இருக்கிற கர்த்தர், ஆசரிப்பு கூடாரத்துல தேவாலயத்துல இருக்கிற கர்த்தர் சுகந்த வாசனையாக முகர்ந்து கொண்டார் என்பதை நம்ம வாசிக்கிறோம். அப்ப ஒரு பலிபீடம் இருக்கணும்னா அந்த இடத்துல தேவாலயம் இருக்கணும். தேவாலயம் இருக்கணும்னா தேவாலயத்துல தேவனுடைய மகிமை இருக்கணும். இது ரெண்டும் இருக்கணும். பலிபீடமும் இருக்கணும்னா பலிபீடத்து மேல அக்கினி எரியணும், அந்த அக்கினிக்கு மேல பலி இருக்கணும். அந்த இடத்துல எரிகிற அந்த அக்கினியை பார்த்துதான் அந்த அக்கினி எப்பொழுதும் அணைந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சரி, ஆண்டவர் மோசேயை அழைத்து கொண்டு போய் இதை கட்டளையா சொல்றார். இங்க பார், நான் உனக்கு என்ன சொல்றனோ அதன் மாதிரியை செய்ய மாத்திரம் எச்சரிக்கையாயிரு. அதன் மாதிரியை செய்ய மாத்திரம் எச்சரிக்கையாயிருக்கும். ஓ இஷ்டத்துக்கு பண்றதுக்கு என்னோட ஆராதனை கிடையாது. என்னை ஆராதிப்பதற்கு நான் சொல்லுவதை, நான் காண்பிப்பதை அப்படியே செய்வதற்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுகிறார் ஆண்டவர். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள்ல, எபிரேயர் 8:5, யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8-9.
அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. அடுத்த வசனம் போடுப்பா. இல்ல, எபிரேயர் 8:5 போடுப்பா. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். அப்போ ஒரு ஆராதனை கர்த்தர் கட்டளையிட்ட மாதிரி இருக்கணும். வேற நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் செய்யக்கூடாது. தேவனை துதிப்பதும் அவர் சொன்ன மாதிரி இருக்கணும். அவர் சொன்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும். அவர் எப்படி வேதத்துல எழுதி வச்சிருக்கிறாரோ அப்படி எழுதணும். நம்முடைய வெறும் வாயின் வார்த்தைகளினால் அல்ல, நம்முடைய ஜாலங்களினால் அல்ல, கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற பிரகாரம் ஆராதிக்கிற ஒருவனிடத்துல தான் அக்கினி வந்து இறங்கும். அல்லேலூயா. எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்க. இந்த இடத்துல 4 விஷயங்கள் இருக்கு. 1 தேவாலயம், 2 பலிபீடம், 3 பலிபீடத்தில் எரிகிற அக்கினி, 4 பலிபீடத்தின் மேல் இருக்கிற பலி. நான் ஏற்கனவே கர்த்தர் விளக்கி சொன்ன மாதிரி என்கிட்ட சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு தேவாலயம் இருக்கணும்னா அந்த தேவாலயத்தில் பலிபீடம் இருக்கணும். பலிபீடம் இருக்கணும்னா தேவாலயம் இருக்கணும். இது 2 இருந்தாலும் தேவாலயத்துல தேவனுடைய மகிமை இருக்கணும். இது 3 இருந்தாலும் பலிபீடத்துல அக்கினி எரியணும். இது 4 இருந்தாலும் பலிபீடத்தின் மேல பலி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அது மாத்திரமில்ல, எப்ப மோசேக்கு ஒரு டிசைன் பண்ணி கொடுத்தாரோ அது ஆசரிப்பு கூடாரம், தேவன் வாசம் பண்ணுகிற வாசத்தலம் என்று சொல்லப்படுகிற ஆசரிப்பு கூடாரம். ஆனா பின்னாட்கள்ல தாவீது மனது குத்துண்டு நான் கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட அரண்மனையிலே வாசம் செய்து கொண்டு இருக்கிறேன், என்னுடைய தேவன் இப்படி கூடாரத்துல வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரே, ஆகையினால் அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன்னு சொல்லி தாவீது நினைத்த போது, நீ வேண்டாம் உன்னுடைய மகனை வைத்து கட்டவை என்று சொல்லி அந்த ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் என்று மோசேக்கு எப்படி ஒரு டிசைன் போட்டு கொடுத்தாரோ அதே மாதிரி ஒரு டிசைனை தாவீதுக்கு போட்டு கொடுத்தார் ஆண்டவர். அந்த பிரகாரம் தான் ஆலயம் கட்டினாங்க. முதல்ல ஆசரிப்பு கூடாரமா இருந்தது, ஆலயமா தேவாலயமாக கட்டப்பட்டது. கட்டப்பட்ட அந்த ஆலயத்திலும் பலிபீடம் இருந்தது, பலி செலுத்தப்பட்டது. அப்ப தேவனே என்ன சொல்றார்? பலிபீடத்தை கட்ட சொல்றார், பலிபீடத்தை கட்ட சொல்றார். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசம். பழைய ஏற்பாட்டில் நிழலா உவமையா சொல்லப்பட்ட அங்க நிஜமா செய்யப்பட்ட காரியங்கள் பின்னால வருகிற கிறிஸ்துவுக்கு ஒப்பாக, நமக்கு சபைக்கு ஒப்பாக, சபை என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு ஒப்பாக, முன்னுதாரணமாக, திருஷ்டாந்தரமாக காண்பிக்கப்பட்ட விஷயங்கள் தான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டவை. அப்ப அங்க பலிபீடம் கட்டணும்னா இங்கேயும் பலிபீடம் கட்டணும். அல்லேலூயா. சரி, அப்ப இந்த ஒரு 4 விஷயம் சொன்னோம். தேவாலயத்தை பத்தி அதிகமா பின்னாடி விளக்கலாம். இந்த அக்கினி, ஆண்டவர் என்ன சொல்றாரு? பலிபீடத்தில் உள்ள அக்கினி எப்பொழுதும் அணையாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும்ன்றார். இந்த அக்கினியோட தன்மையும் நம்ம ஆண்டவரோட தன்மையும் ஒரே மாதிரி இருக்கும். நம்ம இப்ப இந்த எதாப்புல குப்பை கிடக்கு, இந்த அக்கினி அதில் தீ வச்சுட்டு விட்டோம்னா நெருப்பு எரியும். அப்போ அதோட தன்மை, அந்த நெருப்பின் தன்மையும் நம்மளுடைய தேவனுடைய தன்மையும் ஒரே மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம தேவனுக்கு பேரே அக்கினிமயமானவர் தான். அவர் அக்கினியானவர். வார்த்தைகளில் நிறைய இடத்துல படிக்கிறோம், அவர் அக்கினியா தான் காமிச்சிருக்காங்க. மோசேக்கு முச்செடியில் அக்கினியா தான் தோன்றினாரு. அனனியா மிசாவேல் அசரியா சூழலில் இருந்தப்ப இவர் உள்ளுக்கு போய் அக்கினியா தான் நின்னாரு. எசேக்கியேல் பார்க்கும்போது அக்கினி அவர் இடத்துல இருந்ததை பார்த்தாரு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அக்கினிக்கு இணையாக நம்முடைய ஆண்டவரை சொல்லப்பட்டிருக்கிறதுனால அக்கினி பூமியில இருக்கிற தன்மையை ஒப்பிட்டு பார்ப்போம். இப்ப நம்ம அது சொல்லுது, அக்கினி தனக்குள் வரும் எதையும் உள்வாங்கும், வெளியே தள்ளாது. ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுக்குள்ள எதையாச்சும் போய் போட்டிங்கன்னா அதை வெளியில தள்ளாது, உள்ளுக்கு தான் கிடக்கும். இதே ஒரு தண்ணிக்குள்ள, ஒரு நெருப்புக்குள்ள ஒரு மனுஷனை தூக்கி போட்டா அவன் தான் அலறி அடிச்சுட்டு ஒளியாரணுமே ஒளிய, ஆனா அது அவனை முழுசா அவனை பற்றி கொள்ளும், வெளியே விடாது. ஆனா இதே ஒரு மனுஷனை தண்ணிக்குள்ள போட்டிங்கன்னா 3 நாள் கழிச்சு வெளியே துப்பிடும் தண்ணி.
அதே மாதிரி தான் ஆண்டவரும், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்ல. அந்த கேரக்டர் பாருங்க அப்படியே. அல்லேலூயா. அடுத்து, அக்கினி தன்னிடத்தில் வந்த எதையும் சுத்திகரிக்கும். எவ்வளவு பெரிய பாவமுள்ள மனுஷனா இருந்தாலும் சரி, அவன் கர்த்தரிடத்துல வந்துட்டான்னா அவனுடைய பாவம் முழுவதும் சுத்திகரிக்கப்படும். நீங்க ஒரு இடத்துல அழுக்கான இடத்துல அக்கினியை வச்சு எரிச்சிட்டீங்கன்னு வச்சுக்க, இந்த கரும்பு வயல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நீங்கள் விவசாயத்தை சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கரும்பு வயலில் அறுவடை பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா குப்பையும் கூலமுமா நிறையா கிடக்கும். அது செருப்பு கிடக்கும், கண்ணாடி கிடக்கும், என்னென்னமோலாம் கிடக்கும். ஃபுல்லாக அப்படியே கொளுத்தி விட்டுருவாங்க. கொளுத்தி விட்டுட்டு ஒரு 5-6 நாள் கழித்து பார்த்தா அப்படியே சுத்தமாக இருக்கும், பஸ்பமாக்கிடும். அதே மாதிரி தான் கர்த்தரிடத்துல வருகிற ஒவ்வொருவனையும் அவர் சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இடத்துல இருக்கிற அந்த கர்த்தருடைய ரத்தம், கர்த்தருடைய அக்கினியான அந்த ரத்தம் எந்த மனுஷனுடைய பாவத்தையும், அதான் 1 யோவான் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா, எந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதே மாதிரி அக்கினியில போடப்படுகிற எந்த பொருளையும் அந்த அக்கினி மாற்றிடும். நல்ல விளைஞ்ச மரத்தை உள்ளுக்கு போட்டிங்கன்னா அந்த மரம் கரியா மாறிடும். தங்கம், மண்ணிலிருந்து எடுக்கிற தங்கத்தை அக்கினியில போட்டா பசும் பொண்ணா மாறிடும். வெள்ளியை எடுத்து போட்டா சுத்தமான வெள்ளி ஆயிரும். இயேசுகிட்ட ஒருத்தன் கோபக்காரனா வந்தான்னா சாந்தமா மாறிடுவான். ஒருத்தன் அநீதி உள்ளவனா வந்தானா நீதி உள்ளவனா மாறிடுவான். ஒருத்தன் பாவியா வந்தானா பரிசுத்தவனா மாறிடுவான். அக்கினி மாற்றும் தன்மை உள்ளது. அதே போலதான் கர்த்தரும் நம்மை மாற்றும் தன்மை உள்ளவராக இருக்கிறார். இன்னொன்று, அக்கினி எரிந்த இடத்தில் அதன் வாசனை இருக்கும். இந்த இடத்துல அக்கினி எரிஞ்சிருச்சு குப்பையில, 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த வாசனை இருந்துகிட்டே இருக்கும். நீங்க அணைஞ்சே போயிட்டாலும் நீங்க அங்க அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அதோட வாசனை, அந்த அந்த தீ எரிஞ்ச ஸ்மெல்லு இருந்துகிட்டே இருக்கும். இதே போலதான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவரை பற்றின அந்த வாசனையை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. வாசிப்போம் 2 கொரிந்தியர் 2:15 ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். நற்கந்தமாயிருக்கிறோம்னா வாசனை வீசுகிறவர்களாய் இருக்கிறோம். அதே 16வது வசனத்துல கெட்டு போகிறவர்களுக்கு மரண வாசனை யாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். அப்படித்தானே நீங்க போய் ஒரு சுவிசேஷத்தை ஒருத்தன்ட்ட சொல்லும் போது அவன் ரட்சிக்கப்படுறானா அவனுக்கு ஜீவ வாசனையா நீங்க தெரியுறீங்க. ஏன்னா உங்க மூலியமா கர்த்தரை அவன் அறிந்து கொண்டு அவன் நித்திய ஜீவனுக்கு என்று குறிக்கப்படுகிறான். ஏற்றுக்கொள்ளாத ஒருவன் மரணத்துக்கு பாத்திரவானாகப்பட்டு அந்த அந்த மரணத்துக்கு ஏதுவான வாசனையை அவன் மேல நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அடுத்து, அக்கினி எதை தொட்டாலும் தொட்டது பத்திக்கிறோம். அக்கினி எதை தொட்டாலும் தொட்டது பத்திக்கிறோம். அக்கினிய எது தொட்டாலும் தொட்டது பத்திக்கிறோம். அல்லேலூயா. இப்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவரை தொட்ட பெரும்பாடுள்ள ஸ்திரீ விடுதலையானா. இவர் தொட்ட யாராயிருந்தாலும் எல்லாரும் விடுதலையானாங்க. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க. அக்கினி எதை தொட்டாலும் அது பற்றி கொள்ளும். இங்க அக்கினியை எது தொட்டாலும் பற்றி கொள்ளும். அதே போலதான் கர்த்தரை தொடுகிறவனும் விடுதலை அடைவான். விடுதலை அடைந்ததோடு மட்டுமல்ல, அவனும் பற்றி கொள்ளுவான். அந்த சுவிசேஷத்துல கர்த்தருடைய அன்புல அவன் பற்றி கொள்ளுவான். கர்த்தர் தொட்டவனும் பற்றி கொள்ளுவான். அல்லேலூயா. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே போல அக்கினியை பத்தி 10 பாயிண்ட் பேச போறேன். 10 பாயிண்ட் டக்கு டக்கு டக்குன்னு போக போறேன். நீங்க எழுதுறவங்க எழுதிக்கங்க. ஏன்னா இதை பின்னாடி அதோட இணைத்து பலிபீடத்தின் அக்கினியை குறித்தான காரியத்தை இணைக்கும் போது உங்களுக்கு அதெல்லாம் புரியும். அடுத்து, அக்கினி தனக்குள் வருகிற எந்த பொருளையும் அதே கலர்ல மாத்திரும். நீங்க மரத்தையே உள்ளுக்கு தூக்கி போடுங்களேன், எரியும் போது மரம் இருந்த கலர்ல இருக்குமா, அது அக்கினி கலர்ல இருக்குமா? அக்கினி கலர்ல இருக்கும். இரும்பை தூக்கி போடுங்க, இரும்பும் அக்கினி கலர்ல மாறிடும். பேப்பரை தூக்கி போடுங்க, எல்லாமே அப்படியே மாத்திரும். அக்கினி தன்னை போன்ற வண்ணமாக எதை மாற்றும்? ஆண்டவருக்குள்ள வந்துட்டா அவர் சாயலா மாறணும். அவர் சாயலா அவர் மாற்றுவார். அல்லேலூயா. ரோமர் 8:29 வேதம் இப்படி சொல்லுகிறது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறதுக்கு முன்குறித்திருக்கிறார். அந்த கிறிஸ்துவன் இங்கே ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் சாயலில் நீங்க மாற ஆரம்பிக்கல
மாறாம பழைய மனுஷனை தரிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறத கேளுங்க, நீங்கள் கிறிஸ்துவின் நாளிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அறுவடை பண்டிகையில உங்களை விட்டு விடுவார்கள். நீங்கள் கிறிஸ்துவின் சாயலாக, நீங்கள் மாத்திரமல்ல நானும் சேர்ந்து கிறிஸ்துவின் சாயலாக நம்ம மாறல அப்படின்னா அறுவடை பண்டிகையில நாம பங்கு பெறவே முடியாது. நிழலா சொல்லப்படுகிற அறுவடை பண்டிகையில காணிக்க போடலாம், விசேஷத்துக்கு பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். உண்மையான அறுவடை பண்டிகையில நாம அறுக்கப்பட வேண்டும் என்றால், இந்த உலகத்திலிருந்து தப்பி போக வேண்டும் என்றால், கிறிஸ்துவின் சாயலாக மாறாத யாரும் அதுல பங்கு பெற முடியாது. அல்லேலூயா. அக்கினியில போடப்பட்ட எதன் சுவையும் மாறும். இந்த பச்சை கிழங்கு, இந்த வேர்க்கடலையை பார்த்தீங்கன்னா இந்த கிராமங்களில் நெருப்பு மூட்டி கடலையை அப்படியே சுட்டு சாப்பிடுவாங்க. எத்தனை பேருக்கு தெரியும், பார்த்துருக்கிறீங்க? அது டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும். பச்சை கடலையோட டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும், அதோட டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். இதே அக்கினியில் அரிசியை போட்டால் அவங்களுக்கெல்லாம் தெரியும் என்ன ஆயிரும். சாம்பார் சாதம் ஆயிரும். பருப்பு இதெல்லாம் போட்டால் அது என்ன ஆயிரும், மாறும். அப்போ ஒரு பொருள் அக்கினிக்குள்ள போடப்படும் பொழுது அது என்னவாகிறது, மாறுது. அதோட சுவையும் மாறுது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. இங்கே எத்தனை பேர் கர்த்தரை ருசி பார்த்துருக்கிறீங்க? ஏதோ ஒரு காரணத்தில் இல்லையா கர்த்தரை ருசி பார்த்துருக்கோம். இந்த ருசி பார்த்த நான் இந்த ருசியாக மாறி மற்றவர்களுக்கு நான் அந்த ருசியை தெரிவிக்கணும். அவர்கள் சொல்லணும், இவன் கிறிஸ்தவன், இவன் பொய் சொல்ல மாட்டான், இவன் தம் அடிக்க மாட்டான், இவன் குடிக்க மாட்டான், இவன் விபச்சாரம் செய்ய மாட்டான், இவன் வேசித்தனம் பண்ண மாட்டான், இவன் திருட மாட்டான் அப்படின்னு சொல்றது தான் கர்த்தருடைய சுவையை வெளிப்படுத்துகிற காரியம். அல்லேலூயா. அடுத்தது, அக்கினி முற்றிலும் அழித்தொழிக்கும். ஒரு இடத்துல அக்கினி பட்டுச்சுன்னா அந்த ஏரியாவை என்ன பண்ணிடும், அப்படியே சுத்தமா ஒண்ணும் இல்லாம பண்ணிடும். இதே போதுதான் கர்த்தரை ஒருத்தன் பிடிச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனோட பழைய ஸ்பாவங்கள் எல்லாவற்றையும் முற்றிலுமா அழித்து போடுவார், அப்படியே பஸ்பமாக்கி போடுவார். ஒருவேளை உங்கள் பழைய மனுஷனின், நம்ம பழைய மனுஷனுடைய ஸ்பாவம் நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்குது, அது வந்து கொண்டே இருக்குதுன்னா கிறிஸ்துவிடத்துல நான் இன்னும் உள்ளுக்கு போகல, ஒரு காலை அங்க வச்சு ஒரு காலை இங்கே வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு அநேகரோட பேசிக்கிட்டு இருக்கிறார். பழைய வாழ்க்கையை விட்டுட்டு வந்துட்டோமா? யோசிங்க. பழைய வாழ்க்கையை விட்டே ஆகணும், வேற வழியே கிடையாது. அக்கினி நிலைநிறுத்தும் பயன்பாட்டிற்காக. இப்ப நம்ம பார்த்தோம், இந்த சாதம், இந்த மற்ற காரியங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா? அதெல்லாம் அதை ஏன் அக்கினி ஒரு பொருளா மாற்றுதுன்னா, அந்த பொருளை பயன்படுத்துறதுக்காக. நீங்க ஆரம்பத்தில் இந்த ட்ரெயின் விட்டப்ப பார்த்தீங்கன்னா, அந்த கரியல்லி போடுகிற அந்த இன்ஜின் உள்ள ட்ரெயின் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அது அந்த நெருப்பு எரிய 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 அதில் அந்த தண்ணியை கொதிக்க வச்சு அதிலிருந்து வர்ற நீராவினால அந்த இன்ஜின் ஓட ஆரம்பிக்கும் போது அதனுடைய பயன் அநேக பயணிகள் அந்த தொடர் வண்டியில் ஏறி போடுறதுக்கு இதாச்சு. இது மாதிரி அக்கினி ஒரு பொருளை அது மாற்றும் போது அது அந்த மாற்றப்படுகிற பொருள் அது பயன்பாட்டிற்காக நிலைநிறுத்தப்படும். உங்களையும் என்னையும் கர்த்தர் தொட்ட பொழுது அது அவருடைய பயன்பாட்டிற்காக, அவருடைய ராஜ்யம் கட்டுவதற்காக உங்களையும் என்னையும் ஊழியக்காரராக அது மாற்றியது. அல்லேலூயா. ஒருவேளை நாங்கள்லாம் ஊழியக்காரங்க இல்லைன்னு சொல்லாதீங்க. நீங்க யாரு? ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஊழியம் செய்தாகணும். அப்ப நம்மளைய அந்த ஊழியம் செய்யறதற்கு கர்த்தர் நம்மளை நிலைநிறுத்துகிறார். அக்கினி ஒரு பொருளை எப்படி பயன்பாட்டிற்காக நிலைநிறுத்துகிறதோ அதுபோல கர்த்தர் அவருடைய பயன்பாட்டிற்காக, தேவராஜ்யம் கட்டப்படுவதற்காக, பரலோக ராஜ்யம் கட்டப்படுவதற்காக ஊழியக்காரனாக, ஊழியர்களாக உங்களை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நியமிக்கிறார். என்னுடைய ராஜ்யம் கட்டுறதுக்கு இல்ல, உங்களுடைய ராஜ்யம் கட்டுறதுக்கு இல்ல, பரலோக ராஜ்யம் கட்டுறதுக்கு. அல்லேலூயா.
அந்த நிலைப்பாட்டிற்கு பயன்பாட்டிற்காக அக்கினி நிலைநிறுத்துகிறது. கடைசியா 10வது பாயிண்ட், அக்கினி பரவும். மெழுகுவர்த்தியில வேணா அக்கினி அப்படியே நிற்கும், அதுவும் கொஞ்சம் காற்று அடிச்சதுன்னா அதுல இருந்து அக்கினி பொறி பறந்து போய் வேற எதுலாச்சும் பட்டுச்சுன்னா அக்கினி என்ன பண்ணும்? பரவும். நீங்க ஒரு இடத்துல பாருங்க, நெருப்பை பற்ற வச்சுட்டா அது சும்மா அந்த இடத்துல மட்டும் எரியாது, அது அப்படியே படர்ந்து போய்கிட்டே இருக்கும். அதே போலதான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எவனும் அவரை குறித்த காரியங்களை வெளியே சொல்லி பரவுகிற அக்கினியாக இருப்பான். ஹல்லேலூயா. அதற்கென்றே நாம் தெரிந்தெடுக்கப்பட்டோம். 1 பேதுரு 2:9 இப்படியாக சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டராயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமா. எதுக்காக அது பண்ணியிருக்கிறோம்? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக. அவரை நம்ம என்ன பண்றோம்? பரப்புறோம். அவரை என்ன பண்றோம்? பரப்புறோம். அவரை பரவ செய்கிறோம். அவருடைய நாமத்தை, அவருடைய வல்லமையை பரவ செய்கிறோம். கர்த்தருடைய ஊழியர்களை அக்கினி ஜுவாலையாக மாற்றுகிறாருன்னு கர்த்தர் சொல்றாரு. நீங்க போய் ஜெபிச்சா கர்த்தருடைய வல்லமை உங்க மூலியமா அங்க குணமாக்கும். ஒரு ஊழியக்காரர் தான் வரணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா மார்க் 16ஆம் அதிகாரத்துல விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் காரியங்கள் ஆவணம் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டிருக்கு. ஊழியர்களால் நடக்கும்னு காரியம் சொல்லல. ஊழியர்களுக்கு 5 வகை ஊழியர்களுக்கு தனி கிஃப்ட் உண்டு, அது வேற. ஆனா கர்த்தர் ராஜரீக ஆசாரிய கூட்டமாகிய நீங்கள் உண்மையாகவே விசுவாசித்து பிசாச போய் இயேசுவின் நாமத்தினால போனா போகும். நீங்க கையை வச்சு ஜெபிச்சா எப்பேற்பட்ட வியாதிக்காரனும் சுகமடைவான். சுகம் அடையலைன்னா அந்த விசுவாசத்துல ஏதோ பிரச்சனை, அந்த விசுவாசத்துல பிரச்சனை. அல்லேலூயா. இப்ப அக்கினியோட தன்மையை 10 காரியத்தை சொல்லியிருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, இந்த அக்கினி அணைந்து போகாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் பலிபீடத்துல. கர்த்தர் வனாந்தரத்துக்கு ஜனங்களை அழைச்சிட்டு வந்த பிறகு, சீனாய் வனாந்தரத்தில் அழைஞ்சிட்டு வந்த பிறகு, சீனாய் மலையில கொண்டு போய் வச்சு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து கட்டின பிறகு, அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், அதில் உள்ள பனிமூட்டுகள் எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி செய்த பொழுது, கர்த்தரிடத்திலிருந்து அவை எல்லாவற்றையும் வாங்கிட்டு வந்து ஆசரிப்பு கூடாரம் செய்து, பலிபீடம் செய்து, குத்துவிளக்கு செய்து, சமூக தப்பம் மேஜை செய்து, உடன்படிக்கை பெட்டி செய்து, மகா பரிசுத்தலம், பரிசுத்தலம், வாசஸ்தலம், இது எல்லாவற்றையும் செய்து, வெளிப்பிரகாரம் எல்லாவற்றையும் செய்து அவர்கள் பலி கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். பலிபீடத்தில் பலி கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். கிமு 1490 மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த கர்த்தர் சொன்ன பலிபீடத்தின் மீது தங்களது பலியை, சர்வாங்க தகன பலியை கொடுக்கும்போது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்து அந்த சமாதான பலிகளை பட்சித்து போட்டதுன்னு வாசிக்கிறோம். அப்ப அந்த அக்கினி எங்க இருந்து புறப்பட்டு வந்தது? கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த அக்கினி அது அந்த பலிகளை பட்சித்து போட்டது. அந்த அக்கினியின் விளைவாக அந்த பலிபீடத்தில் இருந்த விறகு எரிந்து கொண்டிருந்தது. அந்த கர்த்தரிடத்திலிருந்து வந்த அக்கினி அணைந்து போகக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றார். நீ கொளுத்துற, நான் கொளுத்துற அக்கினி இல்ல, கர்த்தரிடத்திலிருந்து வந்த அக்கினி அணைந்து போகக்கூடாதுன்னு சொல்றாரு. முற்பிதாக்களாகிய நோவா பலிபீடத்தில் பலியிட்டார். அவர் கொளுத்துனது அவருடைய அக்கினி. அவர் விறகு வச்சு கொளுத்தினார். வானத்திலிருந்து அக்கினி வந்ததா நம்ம பார்க்கல. ஆபிரகாம் 4 பலிபீடம் கட்டினாரு. 4வது பலிபீடத்துல தான் அக்கினி கடந்து போனதா நம்ம பார்க்கிறோம். 3 பலிபீடத்திலையும் அவங்க தான் பத்த வச்சாங்க. முற்பிதாக்களாகிய யாக்கோபு, யோசேப்பு, ஈசாக்கு எல்லாம் பலிபீடம் கட்டினப்ப எல்லாரும் பத்த வச்சாங்க. அந்த அக்கினி எல்லாம் அன்னைக்கே அணைஞ்சு போனுச்சு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஏன்டருந்து வந்தது பார் அக்கினி, வானத்திலிருந்து என் சந்நிதியிலிருந்து வந்தது பார். அந்த அக்கினி அணைந்து போகாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னார். கிமு 1490 அப்படிதான் அந்த பலிபீடத்தின் மேல கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி வந்து இறங்கினுச்சு. அவங்க வனாந்தரத்துல பிரயாணம் பண்ணாங்க.
எல்லாம் பண்ணாங்க. யோசுவா தேசத்தை பிரிச்சு கொடுத்தார். சீலோவில் ஆசரிப்பு கூடாரத்தை போட்டாங்க. அது வரைக்கும் அந்த அக்கினியை அணையாமல் அவர்கள் பாதுகாத்து கொண்டே வந்தார்கள். கிட்டத்தட்ட பல 100 வருடங்கள் கழித்து அவர்கள் சீலோவிலே கூடாரத்தை போட்டு, ஆசரிப்பு கூடாரத்தை போட்ட பொழுது கூட அங்கே கூட அந்த பலிபீடத்தில் இருந்த அக்கினியை அணையாமல் பாதுகாத்து கொண்டு அந்த இடத்திலையும் பெர்மனண்டா ஆசரிப்பு கூடாரம் போட்டு பலியிட்ட பொழுதும் பலிபீடத்தில் இருந்த அக்கினி அணையலை. இது எப்ப அக்கினி? சீனாய் மலையில அவர் பெற்றுக்கொண்ட பின்பு கிமு 1490 புறப்பட்டு வந்த அந்த பலிபீடத்தின் மேல அக்கினி அணையவே இல்லை. கிமு 1141 ஆப்பெக்ல மீதியானியர்கள் எல்லாரும், பெலிஸ்தர் எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கூடி நின்ற பொழுது இஸ்ரவேலர்கள் துணிகரமாக ஏலியின் மகன்களாகிய ஓப்னியும் பிணக்காசும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை இஸ்ரவேலிலிருந்து எடுத்துக்கொண்டு போய் பாளையத்திற்கு கொண்டு போன பொழுது, கர்த்தருடைய பெட்டி பிடிக்கப்பட்ட பொழுது, ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த அது வரைக்கும் கிட்டத்தட்ட எரிந்து கொண்டிருந்த 349 வருடம் அணையாமல் எரிந்து கொண்டிருந்த பலிபீடத்தின் மேலிருந்த அக்கினி அணைந்து போனது. ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த தேவனுடைய மகிமை அந்த இடத்தை விட்டு விலகி போனது. அதத்தான் அந்த அம்மா சொல்லுது 1 சாமுவேல் 4:22 தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் இஸ்ரவேலை விட்டு, தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிடுச்சு. தேவாலயத்தில் இப்ப மகிமை இல்லை. ஆசரிப்பு கூடாரம் இருக்கு, உடன்படிக்கை பெட்டி அந்த இடத்துல இருந்து பிடிக்கப்பட்டு போயிடுச்சு. பலிபீடம் இருக்கு, விறகு இருக்கு, மேல பலி இருக்கு. கர்த்தரிடத்துல இருந்து அக்கினி அங்க இல்ல, அணைக்கப்பட்டு போச்சு. கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர்கள் மீறினார்கள். மீறின பொழுது கர்த்தருடைய மகிமையும் எடுபட்டு போயிற்று. கர்த்தருடைய அக்கினியும் அந்த இடத்துல அணைந்து போயிற்று. கிட்டத்தட்ட அதற்கப்புறம் சாமுவேல் நியாயாதிபதியாக வந்த பொழுது அவர் பிரதான ஆசாரியனாகிய ஆரோனுடைய வம்சத்தில் வராதவராகையால் அவர் ஆசரிப்பு கூடாரத்தில் பலி கொடுக்கவே இல்லை. அவர் வேற இடத்துல பலி கொடுத்தார். பலி கொடுத்த இடத்துலலாம் அவங்க அக்கினி மூட்டுனாங்க. வானத்திலிருந்து அக்கினி வரல. மூட்டுன அக்கினி எரிஞ்சு முடிஞ்ச உடனே அணைஞ்சு போச்சு. பரலோகத்திலிருந்து அக்கினி வரல. கிமு 1490 இருந்து கிமு 1141 வரைக்கும் 349 வருடம் அணையாமல் எரிந்து கொண்டிருந்த கர்த்தருடைய அக்கினி, கர்த்தர் அந்த வார்த்தை சொல்லி இருந்தும் அதை மீறினதுனால அது அணைந்து போனது. கிமு 1249 108 வருஷம் கழிச்சு கிதியோன் கிட்ட கர்த்தர் தரிசனமாகிறார். அப்ப கிதியோன் அந்த பாறை மேல பழிய வச்சு ஆண்டவரை ஏத்துக்க சொல்றாரு. அப்பையும் வானத்திலிருந்து அக்கினி வரல. அந்த பாறையிலிருந்து கர்த்தருடைய தூதனுடைய கோலிலிருந்து அக்கினி வந்தது. அந்த பழியை ஏற்றுக்கொண்டது. அதுவும் அன்றே அணைந்து போனது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் தாவீதினுடைய மகனாகிய சாலமோன் கிமு 1404 முதலாம் தேவாலயம் கட்டுகிறார். முதலாம் தேவாலயம் கட்டும்போது 137 வருஷம் கழிச்சு முதலாம் தேவாலயம் கட்டி அவங்க பலி கொடுக்கும்போது தேவனுடைய மகிமையும் கர்த்தருடைய அக்கினியும் வானத்திலிருந்து மீண்டும் திரும்பி வந்தது. அல்லேலூயா. அப்ப அணைந்த அக்கினி நடுவுல எங்கேயுமே கர்த்தருடைய அக்கினி இல்லை. பலிபீடத்தில் எரியல, அக்கினி எரியல, தேவனுடைய மகிமை இல்லை. ஆனாலும் கர்த்தர் இஸ்ரவேலருக்கு சில நன்மைகளை செய்திருந்தாலும் ஆசரிப்பு கூடாரத்தில் கிருபாசனத்தில் தங்கி இருந்த அந்த மகிமை இந்த 349 வருஷமா இல்லை. ஆனா அதுக்கப்புறம் திருப்பி சாலமோன் கட்டின பிறகு அந்த அக்கினி திரும்பி இறங்கி அக்கினி இறங்கி அந்த பலிபீடத்தை எரிய செய்ததுனால தேவனுடைய மகிமையும் வந்தது. அதற்கு பின்பாக தேசம் சாலமோனுக்கு பின்பாக 2ஆக பிரிந்தது. இஸ்ரவேல்ல 10 கூட்டத்தார் ஒரு சார்பாகவும், 2 கூட்டத்தார் 2 கோத்திரத்தார் 10 கோத்திரத்தார் யூதேயா தேசம் என்றும் அவங்க இஸ்ரவேல் தேசம் இன்னும் பிரிஞ்சு போன உடனே அவங்க பாகால வணங்க ஆரம்பிச்சாங்க. பாகால வணங்க ஆரம்பிச்சு இவங்களா பழியை செலுத்த ஆரம்பிச்சாங்க. இவங்களா அக்கினியை போட ஆரம்பிச்சாங்க.
போட்ட அக்கினியெல்லாம் அன்னைக்கே அணைஞ்சு போச்சு. கர்த்தர் இடத்துல இருந்து அக்கினி வரல. அந்த மாதிரி நேரத்தில் தான் ஒரு தேவ மனுஷன் எலியா எழும்பி வந்து கர்த்தரால் மட்டும்தான் வானத்திலிருந்து அக்கினியை இறக்க முடியும்னு நிரூபித்து காண்பிக்கும் வண்ணமாக இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த 10 கோத்திரத்தாருக்கு மத்தியில் அந்த கர்மேல் பர்வதத்தில் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்த பொழுது மீண்டும் ஒரு விசையாக வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த பழியை பட்சித்து போட்டது, பலிபீடத்தின் மேல் இருந்த பழியை. ஆனாலும் அந்த அக்கினி அன்றே அணைந்து போனது. ஆனால் அதே நேரத்தில் சாலமோன் தேவாலயத்தில் கிமு 1004 வந்த அக்கினி எரிந்து கொண்டே இருந்தது யூதேயா தேசத்தில். அதற்கப்புறம் யூதா மக்களும் பாவம் செய்த பொழுது கிமு 586 நேபுகாத் நேச்சாரால் சிறைபிடிக்கப்பட்ட போது தேவாலயம் இடிக்கப்பட்டு அதனுடைய பொருட்கள் எல்லாம் திருடு செய்யப்பட்டு போன பிறகு, களவாடி கொண்டு போன பிறகு, கொள்ளையடிக்கப்பட்டு போன பிறகு பலிபீடத்தில் அது வரைக்கும் 430 வருடமாக எரிந்து கொண்டிருந்த அந்த அக்கினி அணைஞ்சு போச்சு. முதல்ல சீனாய் மலையில வந்த அக்கினி சீலோவில் ஆப்பெக்ல அணைஞ்சுது. திருப்பி எருசலேம்ல முதலாம் தேவாலயத்தில் வந்த அக்கினி 430 வருஷம் எரிந்து கொண்டிருந்த அக்கினி மீண்டும் அணைந்து போனது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். 430 வருஷம் கழிச்சு அணைந்து போனது. அணைந்து போன பிறகு எரேமியா சொன்ன தீர்க்க தரிசனத்தின் பிரகாரம் 70 வருடம் கழித்து செருபாபேலின் தலைமையில மீண்டும் வந்து 2ஆம் தேவாலயத்தை கட்டுகிறார்கள். எஸ்ரா வருகிறார், நெகேமியா வருகிறார், எல்லாம் வந்து 2ஆம் தேவாலயத்தை கட்டுகிறார்கள். 2ஆம் தேவாலயத்தை கட்டின பொழுது கூட வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து 2ஆம் தேவாலயத்தில் இருந்த அந்த பலிபீடத்தின் மேல இறங்கினது என்பதை வேதத்தில் எந்த இடத்திலும் சொல்லப்படவே இல்லை. போன அக்கினி போனதுதான். அதனாலதான் கர்த்தர் கிபி 1ஆம் ஆண்டு அந்த அக்கினியானவரே மனிதனாக இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. மனித பிறப்பெடுத்தார். ஹல்லேலூயா. அக்கினி வார்த்தையான அந்த அக்கினியானவர் மனித பிறப்பாக எடுத்து வந்தார். வந்து அவர் லூக்கா 12:49 சொல்றார். எனக்கு டைம் இல்லாதனால நான் ஃபாஸ்டா போறேன், நீங்க புரிஞ்சுக்குவீங்க. லூக்கா 12:49 சொல்றார், பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்ன அக்கினியானவர் சொல்றாரு. இவரே சொல்றாரு, நான் அக்கினியை போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று கிபி 33 சொல்றார். ஆனா அக்கினி அவர் போடல. 2ஆம் தேவாலயத்தில் எரிந்து கொண்டிருந்த அக்கினியும் கர்த்தரிடத்திலிருந்து வந்த அக்கினி இல்ல. அதனால சொல்றாரு, நான் பூமி மேல அக்கினியை போட வந்தேன் அப்படி. ஆனா 33 கடைசியில இவரை சிலுவையில அறைந்து இவர் மரித்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு, மரித்து உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து 50வது நாள்ல வானத்திலிருந்து அக்கினி மீண்டும் ஒரு விசையாய் இறங்கி வந்தது. அல்லேலூயா. அந்த அக்கினி, எல்லாரும் எந்திரிச்சு நிப்போமா? செய்தி முடியல, ஜெபம் பண்ண போறதில்ல, எல்லாரும் எந்திரிச்சு நிப்போம். 430 வருடம் கழித்து திரும்ப மீண்டும் ஒரு விசையாக, ஏற்கனவே 430 வருடத்தில் எரிந்து கொண்டிருந்த அக்கினி அணைந்து போனது. திரும்ப 120 பேர் மேலேறையில் இருந்த பொழுது 430 வருடம் கழித்து அக்கினியும் ஆவியானவராகிய தேவ மகிமையும் அந்த இடத்துல இறங்கி வந்த பொழுது அந்த கூடியிருந்த 120 பேரும் தேவாலயமாக மாற்றப்பட்டார்கள். அந்த அக்கினி பலிபீடமாக அங்கே இருந்த 120 பேரையும் மாற்றியது. அதன் அன்னையிலிருந்து 1992 வருஷங்களாக அந்த அக்கினி இன்னைக்கு வரைக்கும் பரவிக்கொண்டே இருக்கிறது. திரும்ப வானத்திலிருந்து வரல, அது உனக்குள்ள இருக்கு, எனக்குள்ள இருக்கு, அது பற்றணும். கர்த்தர் சொல்லுகிறார், இப்ப நீ அந்த அக்கினியை அனல் மூட்டி எழுப்பு. அது வானத்திலிருந்து திரும்பி வராது, அது உனக்குள்ள இருக்கு. அதை நீ இப்ப அனல் மூட்டி எழுப்பு. உன்கிட்ட இருக்கிற அக்கினி உன்னை தொடுகிறவனை பற்றி கொள்ளும். நீ எவனை தொடுகிறாயோ அதுவும் பற்றி கொள்ளுவான். நீ எவனை தொடுகிறாயோ அவன் விடுதலை அடைவான். நீ எவளை தொடுகிறாயோ அவள் விடுதலை அடைவான்.
சொன்னால் எந்த இடத்துல போய் நீ பாவத்தை குறித்து சொல்லுவியோ அவன் பாவத்திலிருந்து அவனுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும். ஆனா அதற்கு நீ உன்னிடத்தில் உள்ள அந்த அக்கினியை நீ இப்ப அனல் மூட்டுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உன்னிடத்துல அணைந்து போயிருக்கிற அந்த அக்கினியை அனல் மூட்டும்படியாக கர்த்தர் இன்றைக்கு இப்ப இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தர் உங்க நடுவுல இயேசு கிறிஸ்து அனல் மூட்டும்படியாக அனல் மூட்டுங்க. அநேகருடைய பலிபீடங்கள் அணைந்து கிடக்கு. அது அமைந்து போகாம இன்னும் கொஞ்சம் நெருப்போட கர்த்தர் சொல்றார், நீ அனல் மூட்டு. நீ வானத்தை பார்க்காத. இனிமே வானத்திலிருந்து இனிமே அக்கினியை இறக்க மாட்டேன். அந்த அக்கினியா நானே உனக்குள்ள இருக்கிறேன். இப்ப நீ அனல் மூட்டு. அனல் மூட்டுங்க. நீங்க அனல் மூட்டினீங்கன்னா நீங்க அந்த அனலோட வெளியே போகும் பொழுது உங்களிடத்தில் இருக்கிற காரியம் அந்த அனல் வெளியில ஒருத்தனை தொட்டா அவனுடைய பாவம் எல்லாம் பஸ்பமாகும். அவன்கிட்ட இருக்கிற காரியங்கள் எல்லாம் விடுதலை அடையுமா. நீங்க விசுவாசத்தோட இப்ப அனல் மூட்டுங்க. சோர்ந்து போகாதீங்க. அந்நிய பாஷையில நல்லா பேசுங்க. அனல் மூட்டுங்க. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது உனக்கு உண்டான தேவவரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, மார்க் 16ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொன்ன அந்த தேவ வரத்தை இப்ப நீங்க அனல் மூட்டி எழுப்புங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் உங்களுக்குள் இருக்கிற அந்த தேவ வரத்தை, அந்த தேவனுடைய மகிமையை, அந்த பலிபீடத்தின் அக்கினியை, கர்த்தருடைய அக்கினியை கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யும்படியாக அனல் மூட்டுங்க. விட்டுறாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், விட்டுறாதீங்க. அனல் மூட்டுங்க. எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினியே எங்கள் சபைதனிலே எங்கள் மேலே வல்லமையாய் வந்து இறங்கிடுமே. எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினியே எங்கள் சபைதனிலே இப்பொழுதே இறங்கும் தெய்வமே. எங்கள் சபைதனிலே இப்பொழுதே இறங்கும் தெய்வமே. எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினியே எங்கள் சபைதனிலே இப்பொழுதே இறங்கும் தெய்வமே. நல்லா உற்சாகமா பாடுங்க. இறங்கும் தெய்வமே. அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே. தெய்வமே. மோசேயை வனாந்திரத்தில் சந்தித்த அக்கினியே என் வாழ்க்கையையும் உங்க அக்கினியால் சந்தியும் தெய்வமே. என் வாழ்க்கையையும் அக்கினியால் சந்தியும் தெய்வமே. ஏசாயாவை அக்கினியால் தொட்ட என் தெய்வமே. என் வாலிபத்தையும் உங்கள் அக்கினியால் தொட்டுவிடும் தெய்வமே. என் வாலிபத்தையும் உங்க அக்கினியால் தொட்டுவிடும் தெய்வமே. தாவீதையும்
அபிஷேகத்தால் வாலிபர்கள் எல்லாம் நல்ல சத்தமா கை தட்டி உற்சாகமாய் பாடுங்க. பாத்திரமும் அபிஷேகத்தால் நிரம்பிடும் தெய்வமே, என் பாத்திரமும் அபிஷேகத்தால் நிரப்பிடும் தெய்வமே. உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பித்த அக்கினியே, உலர்ந்து போன என் வாழ்க்கையையும் உயிர்ப்பியும் தெய்வமே. உலர்ந்து போன என் வாழ்க்கையையும் உயிர்ப்பியும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே, என்னை மாற்றும் தெய்வமே. எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினியே, எங்கள் சபைதனிலே பொழுதே இறங்கிடும் தெய்வமே. எங்கள் குடும்பத்திலே எப்பொழுதே இறங்கிடும் தெய்வமே. எங்கள் தேசத்திலே எப்பொழுதே இறங்கும் தெய்வமே. எங்கள் சபைதனிலே எப்பொழுதே இறங்கிடும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே, என்னை மாற்றும் தெய்வமே, என்னை மாற்றும் தெய்வமே, என்னை மாற்றும் தெய்வமே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. அபிஷேகநாதரே, வல்லமையினாலும் அக்கினியினாலும் எங்களை நிரப்புகிறவரே, உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கேட்ட சத்தியத்திற்கு உடைய வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உலர்ந்து போன ஆண்டவரே, அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் உடைய வார்த்தையை அனுப்பின போது எலும்புகள், சிதறி கிடந்த எலும்புகள் ஒன்றாக அதன் சரீரத்தில் இணைக்கப்பட்டதே. அவர்கள் காலூன்றி எழும்பி பெரிய சேனையாக எழும்பி நின்றார்களே. கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. இந்த கால வேளையிலையும் ஆண்டவரே, எங்களுடைய சபை குடும்பங்களை நம்முடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கேட்ட இந்த வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே, எங்களுக்குள்ளே இருக்கிற சோர்வுகள், அசட்டைகள், அஜாக்கிரதைகள் எல்லாம் மாறட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய உன்னத பலன் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடட்டும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். திருவசனத்தை எங்கள் மத்தியில் பிரசங்கித்த நம்முடைய தாசருக்காக இன்னும் பல நூறு சபைகளுக்கு பல்லாயிரம் மக்கள் எடுத்து பயன்படுத்துங்க. ஆன்லைன் வாயிலாக அந்த வார்த்தைகளை கேட்ட தேவ ஜனங்கள், வெளியூர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுறோம். தேவ சமூகத்தில் இந்த மாதம் கர்த்தாவை உமக்காக நாங்கள் பற்றி எரிகிற அக்கினி சுடர்களாக கர்த்தாவே உம்முடைய சுவிசேஷத்தை அநேகருக்கு இந்த நாட்களை பயன்படுத்தி நாங்கள் அறிவிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. குறைவுகள், சுகவீனங்கள், பலவீனங்கள், ஆராதனைக்கு வர தடைப்பட்ட மக்கள் கர்த்தாவே கடந்த நாட்களிலே தங்களுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களை இறந்திருக்கிற ஆண்டவரே சாரா பொன்னையா அவர்களுக்காக, குடும்பத்தினருக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தின் நித்திய பேரானந்தம், சகல ஆறுதலின் தேவன் தமது அடியார்களை, குடும்பத்தின் அங்கத்தினர்களை கர்த்தர் ஆறுதல் படுத்தி வழி நடத்துங்க. தேவ கிருபை இந்த வாரத்தில், இந்த நாட்களில் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. நன்மையும் கிருபையும் பின்தொடரட்டும். தீர்க்காயுசும் தெய்வீக சுகமும் பிள்ளைகளுடைய சொத்தாக இருக்கட்டும். சுகவீனமுள்ள மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணுறோம். கிருபாவதி அம்மாவுக்காக, ரேச்சலுக்காக, தேவபாக்கி அம்மாவுக்காக, கர்த்தாவே தாமஸ் அங்கிளுக்காக, கர்த்தாவே செல்வராஜ் ஐயாவுக்காக வருகிறோம். கர்த்தர் புது பலனை, புது தெய்வீக சுகத்தை
பரத்திலிருந்து வருகிற ஒத்தாசை தேவ பிள்ளைகளுக்கு அனுப்பி சபையிலே சாட்சியாக தேவன் எழுப்புவீராக. நாம மகிமைப்படட்டும். மாலை நடைபெறுகிற இந்த கேரல் ரவுண்ட்ஸ் மாலை ஆராதனை நாளையிலிருந்து ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் நடைபெறுகிற இந்த கேரல் ரவுண்ட்ஸ் ஊழியங்கள், வெள்ளிக்கிழமை நடைபெறுகிற மேல்ராங்கியம் கிறிஸ்மஸ் திருவிழா, சனிக்கிழமை காலையிலே பிரின்ஸ் ஸ்கூலில் நடக்கிற ஊழியம், மாலையிலே HIG காலையில் நடக்கிற ஊழியம், ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி நடைபெறுகிற பெண்கள் ஐக்கிய கிறிஸ்மஸ் ஆராதனைகள், ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் தெய்வ பிரசன்னம் இருந்து வழி நடத்தட்டும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். 22ஆம் தேதி காலையில் அசோகா ஸ்கூல்லையும் மாலையிலே வளர் நகரில் இந்த ஸ்டீஃபன் அவர்களுடைய வீட்டிலையும் நடைபெறுகிற கிறிஸ்மஸ் திருவிழாக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவ கிருபை ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். தீமைகள் பொல்லாப்புகளுக்கு விலக்கும். குளிர்காலங்கள், மழை பனிக்காலங்கள் தெய்வ பிள்ளைகளை எந்த விதத்திலும் பாதிக்காதபடி உடைய தெய்வீக ஆரோக்கியத்தின் நிழல் அவர்களை சுற்றி பாதுகாக்கட்டும். வழி நடத்துங்க. தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி அது கரம் எங்களோடு இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி காத்து நன்மையும் கிருபையும் பின்தொடரும்படி வழி நடத்தும். காத்துக்கொள். கனம் துதி மகிமை ஏற்றுக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரிந்தம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.